ஹாய் ஹபிபி, நான் உங்கள் ஜிடி. சுற்றி கொஞ்சம் பச்சை பச்சைன்ட்டு தண்ணியாக இருக்கா. இன்னைக்கு வந்திருக்க ஸ்பாட்டு இதுதான். இது வந்து அல்குவேராவோ ஏதோ ஒரு லேக்கு, அது பேர் கரெக்டாக போனது அந்த லேக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி எதுக்காண்டி வந்திருக்கோன்னா, இங்கே நைட்டு இங்கே ஸ்டே பண்ணி பார்பிக்யூ பண்ணி அப்புறம் பிரியாணிலாம் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அது எல்லாத்தையும் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலான்ட்டு இருக்கு. எப்படிலாம் இருக்குது இந்த லேக்கு? நீ இப்போ இங்கே எதுக்கு என்ன கூப்பிட்டு வந்திருக்கா? வாத்து எங்க இருக்கு? அந்த இருக்கு வருங்க, தெரியுதா? செம்மையா இருக்கு. சூரியன் எப்படி வாங்க நம்ம போய் பார்ப்போம். சூரியன் கரெக்டாக மறைய போகிற நேரத்தில் இந்த மாதிரி ஸ்பாட்டில் இருந்து பார்பிக்யூ பண்ணால் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நினச்சி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்பாட்டும் நம்ம துபாயில் இருக்குது. இதுக்கெலாம் என்ட்ரிலாம் ஃப்ரீ தான். சூப்பரான கிளைமேட்டு. அதுவும் இப்போ வந்து துபாயில் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கா. அந்த கிளைமேட்டுக்கு செம்மையாக இருக்குது. இப்போ இந்த இடம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரிஞ்சுமா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள். எங்கள் ஃபேமிலி எல்லோரும் பின்னாடி வந்து டென்ட் அடித்து பண்ண ஆரம்பிச்சிட்டா ப்ராசஸ்ஸு. நம்ம கொஞ்சம் அப்படி இயற்கையை ரசிக்கைக்காண்டி இங்கே வந்திருக்கோம். இவனெல்லாம் பாருங்கள், செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. உண்மையை சொல்ல போனால் இந்த இடம் எனக்கு அவ்வளோத்துக்குள்ளே பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம ஊரில் கருவாளி சொல்ல வந்துடுமா, அந்த கருவாளியோட சவுண்டு, பறவைகளோட சவுண்ட்லாம் கேட்டு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இந்த இடத்துல அங்கே எங்கெங்கே குருவிலாம் அடையிற சவுண்ட்லாம் கேட்குறது ரொம்ப அழகாக இருக்குது. அது ரொம்ப ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. எங்கள் ஃபேமிலி எல்லாரையும் பாருங்கள், அங்கே வந்து எல்லோரும் தீவிரமாக வேலையை பார்த்துட்ருக்காங்க. நம்மளும் இனிமேல் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பாருங்கள். எல்லாரையுமே தெரியும், எங்கள் மாமா எல்லா ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து தான் வந்திருக்கோம். எங்கெல்லாம் தீவிரமாக இப்போவுமே சவுதியில் விளாட ஆரம்பிச்சிட்டான். எப்படிலாம் விளாண்டு கிடக்கான பாருங்க. தார்பாயாலக்குள்ள ஓ மை காட். இது நான் இயற்கையானதுன்னு நினச்சேன். ஆனால் கிட்டத்தட்ட கொஞ்சம் செயற்கையும் இருக்குது. கொஞ்சமாக ஃபுல்லாகவே செயற்கை தான் நினைக்கிறேன். ஏன்னா தார்பாய் போட்டிருக்கு, இந்த தண்ணி வந்து ரொம்ப பூமிக்குள்ளே பேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி. ஆனாலும் எக்கச்சக்க பறவைகள்லாம் எக்கச்சக்க பறவைகள், இதிலெல்லாம் எக்கச்சக்க குருவியே அடைஞ்சு போயிருக்கு. இப்போ கரெக்டாக சூரியன் மறையன்னொன்னே அந்த சவுண்டு அப்படியே கம்மியாகிட்டு வருது. அந்த ஒரு ஃபீல் பயங்கரமாக இருக்குது. இதில் ஃபுல்லாக இதாக இருக்குது பாருங்க. இது ஃபுல்லாகவே இதாக இருக்கலாம். இது ஃபுல்லாக தார்பாய். கிளியராக தெரியுது. உனக்கு இந்த இடம் எப்படி பிடிச்சிருக்கு? சூப்பராக இருக்கும். நம்ம கரெக்டான டைமுக்கு வந்துட்டோம். எங்கள் தம்பி தான் சூப்பராக விளாண்டுட்டு கிடக்கான். என்னலாம் பண்ணுதா நீ? ஜெரசு மீனுக்கு இற வச்சிருக்கானா? என்னதான் பண்ணுதா? சரி, நம்ம அப்படி ஃபேமிலியெல்லாம் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்களா, அந்த இடத்துக்கு போவோம். இந்த பாருங்க எந்த அளவுக்கு இருக்குண்டு. டென்ட்டெல்லாம் போட்டு எல்லா குட்டீஸு மாமா எல்லாரும் ஜம்முண்டு உட்காந்துருக்க. லாடட்டும் லாடு. இங்கே இருங்க, டெபி ஒரு பக்கம் விளாண்டுட்டு இருக்கா. இங்கே எல்லாம் டென்ட் எல்லாம் செட் பண்ணிட்டாங்க. இங்கே இருங்க. சரி, சாப்பிடலாமா? ஆரம்பிச்சிடலாமா? இது என்ன லேக்கு? லவ் லேக், அல்குட்ரா ஃப்ளமிங்கோ லேக்கா? நான் வேற ஏதோ ஒரு பேர் சொன்னேன் அப்பவுமே. இது வந்து ஃப்ளமிங்கோ லேக்கா? ஒருவேளை அந்த பேர்டு வருமா இருக்கும். சரி, அந்த பறவை தான் நிறையா இருக்குமா. இதெல்லாம் பாருங்க, என்னது பெட்டி பெட்டியாக இருக்குன்னா எங்கள் மாமா இப்போ அன்பாக்ஸ் பண்ணி காமிப்பார். பிரியாணி சூடு பண்ணி அடுப்பு ரெடி பண்ண பார்த்தீங்களா எப்படி இருக்குங்கிறது. அடுப்பு ரெடியா? சிலிண்டர் மாட்டலையா? ஓ, சிலிண்டர் அடுப்பா? ஆமாம், சிலிண்டர் அடுப்பு. ஓகே, 2 கிலோ பிரியாணி கண்டலாம் ஒரு அடுப்புல. சிலிண்டர் எடுத்தா எங்க அத்தை ஒரே சிரிப்பா இருக்கு. ஏக்கு அத்தை சிரிக்கிய? ஓகே, நீ வச்சாச்சா? இந்த லாக் கரெக்டாக பார்த்து மாட்டேன்னு. ஓகே வச்சாச்சா? அப்புறம் இதான் பட்டனு. எது என்ன இருக்கு? சிலிண்டர் லாக் பண்ண பட்டன் அது. லாக் ஆகிட்டு புட்டியாச்சா?
அவ்வளோதான். அடுப்பு சூப்பர் ரெடி. அடுப்பு சூப்பராக ரெடி. அடுப்பில் வச்சாச்சு. இது சட்டியில் என்ன இருக்குது அப்படின்னா அருமையான பிரியாணி எப்படி இருக்கு. இப்போ நம்ம ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஒரு அழகான இடத்துல உட்காந்து சாப்பிட போகிறோம். இங்கே ஒரு பக்கம் பிரியாணி வேகுது. இங்கே ஊர்லேருந்து கொண்டு வந்த கடலை. ஊர்லேருந்து கொண்டு வந்த கடலை அம்மையா மனம். நல்ல சட்டி கூட இருக்கு. அடுப்பு நல்லா ஒருத்துப்பான சரியான அடுப்பு. குறையாவே போடுங்க. சின்ன பிளேட் தானே. செம்மையா பிரியாணி ரெடி ஆயிட்டு எல்லாரும் ரவுண்டா உட்காந்து சாப்பிட போறோம். எல்லாரும் ஒரு ரவுண்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். உட்காரு டெபி உட்காரு. பெப்சி எடுத்தாச்சு. அப்படி நம்மளும் அப்படி எடுத்து சாப்பிடும். அசோக் எப்படி இருக்கு டேஸ்ட்? எப்படி இருக்கு? வேற லெவலா? பொத்து போச்சு. கொஞ்சம் பொறுமையா சாப்பிடணும். பிரியாணி பார்த்தா அவசியமாயிட்டு. இது கொஞ்சம் உரப்பு தெரியுதுன்னா பிரியாணி சுத்தி லைட் எரியுதா? இது எல்லாமே அங்கங்கேயும் டென்ட் போட்டிருக்காவ. நம்மளும் நம்ம வீட்டு லைட்டை ஆன் பண்ணலாம். நாங்க எங்க வீட்டு லைட்டை இந்த இடத்துல தான் தொங்க விட்டுருக்கோம். நல்லா மரத்துக்கு கீழே. எப்படி ஜம்முன்னு இருக்கா? சூப்பரா இருக்கலாம். இங்க பாருங்க, துபாயில வந்து ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு கொசு. லைட் அடிக்கிறத பாருங்க. லைட் அடியில இங்க இருக்காடி. ஏ அப்பா, கொசுவை பாருங்க. கொசு தொல்லை தாங்க முடியல. அதனால இப்போ கொசுவை வர்றதுக்கு புகையை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே இருங்க எப்படி வேலை நடக்குது. எங்கள் மாமாலாம் செம்ம தீவிரமாக வேலை ஓடிட்டு இருக்கு. எங்கள் அண்ணன் ஒரு பக்கம். இது எல்லாம் எது சிக்கன்ஸ் எல்லாம் சார்கோல் பண்ணுறதுக்காக. இதுதான் மெயின் ஹைலைட்டான ஃபுட்டு இங்கே வர்றதுல. செம்மையா கொசுலாம் இப்பவுமே எல்லாம் பொசுங்கி விழுது. லைட்டு நம்பி வந்து நல்லா குளிருக்கு. வீட்டுல கொல்லாங்கொட்டை தூக்கிட்டு வந்துருக்கலாமே. ஆமாண்ணா, அருமையா இருந்திருக்குமா கொல்லாங்கொட்டை. மிஸ் பண்ணியாச்சு. இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நினைச்சு பாருங்க. இங்க குளிருக்கு கதகதப்புக்கு தீய கொளுத்துதோம். அதுக்கப்புறமா இங்க கறிக்கட்டை ஓடுது. இங்கதான் மெயின் இங்கதான் இருக்கு இந்த ட்விஸ்ட் பண்ண ட்விஸ்ட் பண்ணிவா. சிக்கன் 65 எல்லாம் மேரினேஷன் பண்ணி வந்திருக்கு. மாஸ்டரு போடைக்கு உட்காந்தாச்சு. ஆனால் ஃபுல்லாக இருட்டு. ஆனால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பொரிச்ச சிக்கன்லாம் செம்மையாக வந்துட்டு எடுத்தாச்சு. டேஸ்ட் பண்ணும். டேஸ்ட் ஆனால் பயங்கரமான டேஸ்ட்டுப்பா. என்ன அசோகே? சரியான டேஸ்ட். இன்னும் சார்கோல் வைக்கவே இல்லை. செம்ம டேஸ்ட். இதை கொடுங்க. அதுலயும் பாத்துக்கிடுங்க. அப்பப்போ இந்த மாதிரி எல்லாரும் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்க செமையா இருக்குண்ணே. ரவுண்டாவே உட்கார்ந்து பிள்ளைங்க பொறுத்தவரை நம்மளுக்கு இதுதான் கரண்டி. எப்படி ஜம்முண்டு எடுக்கலாம். அடுத்த டேஸ்ட் எப்படி இருக்கு? சார்கோல் சரியான டேஸ்ட். அப்போ வச்சிருமா? நாங்க கூட நினைச்சோம் சிக்கன் 65 வந்து ரொம்ப டேஸ்டா இருக்குது, சார்கோல் வேண்டாம அப்படின்ட்டு நினைச்சோம். ஆனா இப்போ சார்கோல் சரியான டேஸ்டா இருக்குன்னு எல்லாரும் ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷனா இருக்கு. அதனால திருப்பி சார்கோலை அடிக்கிறோம். எல்லாரும் எப்படி நம்மளுக்கு கடுமையான பிளேஸ். நல்ல ஒரு ஆஃப் ஆயில் போட்டுக்கிட்டே ஆளு ரெண்டு குட்டீஸ் உள்ள கிடக்கிறதுனால டென்ட் க்ளோஸ் பண்ணிட்டோம். டென்ட் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆமா, அவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்க. இப்போ பாட்டு போட்டி. சரியா? பாட்டு போட்டி. ஜெயிக்கிற டீம் தோக்குற டீமுக்கு நேரா நின்னு டான்ஸ் ஆடுறோம். சரியா? சரி. ஓகேவா? இப்போ நம்ம டீம் நம்மலாம் ஒண்ணு சேர்ந்து விடும். நானும் போர்ச்சுகோலியே ஒரு 3 ரவுண்ட் தெரியாச்சு. நான் நீங்க அகஸ்டாத் நாங்க 3 பேர் ஒரு டீம்.
நேசரும் திருவாரூர் படிக்க கூடாது. அப்பவே தெரியாம படிச்சாவல அது விடுங்க. அது கிடையாது. படிச்சா நாங்க ஒரு மார்க் எடுத்துக்குவோம்ப்பா. தோத்த வீர்லாம் வாங்கப்பா. தோத்த வீர்லாம் டான்ஸ் ஆடணும். எந்திரி 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 எந்திரிங்கப்பா. அங்கே ஒரு போட்டி நடத்துகிறோம். ஒருத்தருமே டான்ஸ் ஆட முட்டுக்காக. அதாவது எப்படின்னா பாட்டு போட்டி வச்சோம். அதில் தோத்த டீம் வந்து டான்ஸ் ஆடணும். இப்போ எல்லாரும் பதி வச்சுக்கிட்டே நிற்கா. இன்னும் ஒருத்தர் டான்ஸ் ஆடுதாமா இல்லை. அதுக்குள்ளே பட்டர் சிக்கன் ரெடி ஆகிருக்கு. அதை சாப்பிடும். நல்லாதெல்லாம் ஆடுதான். மனைவி கணவரை காப்பாத்துதான். ஃபைனல் டச்சா யாரோ விட்ட ஹாட் ஏர் பலூன் வந்துச்சு. அதை நாங்கள் ரீஒர்க் பண்ணி திருப்பி பறக்க விடலாமான்னு ஒரு ஐடியா. எப்படி பறக்க போகுதுங்கிறதெல்லாம் தெரியல. எல்லாமே முடிஞ்சிட்டு நாங்களும் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. சமைச்சு எடுத்து தான் வைக்கணும். அலங்கோலமாக இருக்குது எல்லாத்தையும். ஆனால் நம்ம இங்கே என்னத்தை யூஸ் பண்ணோமோ அதை அப்படியே நீட் பண்ணிட்டு போகணும். இல்லைனா ஃபைன் போட்டுருவாங்க. ஒரு டீமு ஆல்ரெடி டென்ட்டுக்குள்ளே செட்டில் ஆகிட்டாவே. இனிமேல் நாங்களும் இந்த மாதிரி டென்ட்டு காரிலேருந்து படுத்து தூங்கிட்டு ஈவினிங் போல் ஈவினிங் பாருங்க காலையிலே கிளம்பலாமான்ட்டு பிளான் வச்சுருக்கு. ஒரு 3 மணி அந்த மாதிரி. ஆனால் இன்னும் கன்ஃபார்மாக எந்த பிளானும் இல்லை. திடீர்னு இப்போமேனாலும் கிளம்பிடும். அது போடுறத பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஆனால் பார்க்க நல்லா இருக்கு. இந்த போயிட்டு ஏர் பலூன் எவ்வளோ தூரம் போகுதுன்னு கடைசி ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. எல்லாத்தையும் எடுக்க மாட்டிக்கிட்டு எப்படி இருக்கு பற்றியெல்லாம் செட்டப் இப்படி மாட்டிக்கிட்டே இருக்குள்ள சேர்ந்து வேலை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். கார்ல அடிச்சுனா பார்த்துக்கிட்டு பேட்டரி லைட்ல சரி அவ்வளோதான் இந்த வீடியோ. நீங்களும் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து நல்லா கேம்ப் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். நாங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஆமாம் லொக்கேஷனை நான் போட்டுக்கிட்டுருந்தேன். அது வந்து அல்குத்ரா லேக்கு அல்குத்ரா லேக்கு ஃப்ளமிங்கோன்னு சொல்லுவாங்க. 3 லேக் இருக்குது பக்கத்துலேயே. ஏதாட்டும் ஒரு லேக் வாங்க. ஆனால் உங்களை நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு